அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டோம். அது இன்னும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது உங்களுக்கு ஆப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது வந்து பார்த்தோம்னா சோழர்களுடைய பட்டங்கள் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய டைட்டில்ஸில் வந்து எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சென்னி, செம்பியன், வளவன் இது மூணுமே வந்து அவர்களுடைய டைட்டில் தான். மாறன் அதுதான் வந்து தவறான ஒரு ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் டி மாறன் வந்து பார்த்தோம்னா நம்ம பாண்டியர்களுடைய டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்னு, சேரர்கள் வந்து பார்த்தோம்னா என்ன மாலை, நெக்ஸ்ட் வந்து சோழர் பாண்டியர் என்ன மாலைன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சேரர்கள் வந்து பார்த்தோம்னா பனம்பூ மாலை. அப்போ 2. சோழர்கள் வந்து பார்த்தோம்னா அட்டிப்பூ. நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ. அப்போ 2, 3, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சங்க காலத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து நிலத்தை வந்து மென்புலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது நஞ்சை அப்படின்னு. எந்த நிலத்தை வந்து மெயினாக நம்ம நஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மருத நிலம் தான். ஏன்னா வந்து மருத நிலம் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வயல் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம நஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரோம் நாட்டை சார்ந்த பிலினி அவர்கள் வந்து பார்த்தோம்னா இயற்கை வரலாறு அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா முசிறி இடம் வந்து பார்த்தோம்னா அவர் சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். தவறான கூற்றை தேர்வு செய்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து சந்தனம், ஓகேங்களா. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் இறக்குமதி செய்வாங்க. அப்போ அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து தென்கடல் பகுதினாலே முட்டு தான், அதுவும் கரெக்டு. வடமலை வந்து பார்த்தோம்னா கருமிளகு, அது வந்து தவறான ஒரு விடை. நெக்ஸ்ட்டு வந்து கிழக்குலேருந்து பார்த்தோம்னா பவளம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வடமலையிலேருந்து நம்ம கருமிளகு வந்து இது பண்ண மாட்டோம், தங்கமாக தான் வந்து இறக்குமதி செய்வோம்ங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தொல்லியல் துறையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1861 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த நில அளவையாளர் உதவியுடன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆப்ஷன் டி அவருடைய உதவியோடு தான் வந்து பார்த்தோம்னா 1861 வந்து இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றங்கரைகள் வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிவர் பெட்ஸை வந்து நம்ம நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து சிந்து நதியோட மெயினாக அது வச்சு இதுவாகுது. அது மட்டும் இல்லாமல் சீன நாகரிகம் எடுத்துக்கணுன்னா அது வந்து எல்லோ ரிவர், அதை வச்சு வந்து அது நாகரிகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மாதிரி பெரும்பாலான நாகரிகம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆற்றோட கரையில் தான் வந்து பார்த்தோம்னா தோன்றியிருக்கும். அதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஏன் வந்து நம்ம நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றங்கரையை சொல்கிறோம் அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிந்து சமவெளி எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா உலோக காலத்தை சார்ந்தது. அது வந்து ஒரு மெட்டல் ஏஜ், ஓகேங்களா. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிரான்ஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா வந்து மெசபடோமியா நாகரிகம். ஆப்ஷன் பி. எவ்வளோ இயர்ஸ்க்கு பிஃபோராக வந்து இந்த நாகரிகம் வந்திருக்கோம் அப்படின்னா 605 இயர்ஸ் முன்னாடி, ஓகேங்களா. 6500 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா இந்த நாகரிகம் வந்து நம்மளுடைய உலகத்தில் வந்து தோன்றியிருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணை, ஓகேங்களா. சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்த நாடு, அது வந்து கரெக்டு. ஏன்னா வந்து இந்த சோழ நாட்டில் தான் வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் பெட்லலாம் வந்து நம்ம நெல்லாம் உற்பத்தி செய்வோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாண்டிய நாடு வந்து தென்கடல் மையமாக வச்சு தென்கடல்லேருந்து நம்ம என்ன எடுப்போம், முத்துலாம் எடுப்போம் பார்த்திங்களா. அப்போ அது நெக்ஸ்ட்டு வந்து தொண்டை நாடு, அதாவது கல்வி
முக்கியமாக வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் தான் வந்து கடிகைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தொண்டை நாடு வந்து பார்த்தோம்னா பல்லவ நாட்டில் வந்து சான்றோர் நிறைய இருப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். ஆனால் வந்து சேர நாடு வந்து கல் உடைத்த நாடு இல்லை. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து சேர நாடு வந்து அங்கே நிறைய யானைகள் தான் இருக்கும், அப்போ அது உடைத்த நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. புகார் வந்து பார்த்தோம்னா துறைமுக நகரம். நெக்ஸ்ட்டு மதுரை வந்து வணிக நகரம். அப்போது 4-3 காஞ்சி வந்து கல்வி நகரம் அப்படின்வோம். முசிறி வந்து இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ 4-3-2-1 ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து குப்தர்கள் பற்றி பார்க்கலாம். எந்த குப்த அரசர் வந்து பார்த்தோம்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த பிரின்சஸ் குமாரதேவியை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா குமாரதேவியை மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சங்க காலத்தில் எந்த அரசு வம்சம் வந்து அதிகாரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லவ வம்சம் தான் வந்து பார்த்தோம்னா சங்க காலத்தில் அதிகாரத்தில் இருக்காது. ஓகேங்களா, சங்கம் முடிஞ்சிட்டோடனே சங்க மருவிய காலத்தில் வந்து கலவரஸ் வருவாங்க, கலப்பிரர்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறமா தான் வந்து பல்லவரோட டைனாசிட்டி வந்து உருவாகும். அதனால் வந்து பல்லவர்கள் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. சேர சோழ பாண்டியர் 3 பேரும் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு கூட வந்து பார்த்தோம்னா அசோகர் கல்வெட்டில் இருந்திருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் குப்தா வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவர் தான் வந்து குப்த பேரரசை நிறுவியவர். அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து யாருடைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா சீனாவை சார்ந்த ஃபாகியான். ஓகேங்களா, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய பீரியடில் தான் வந்து சீனாவை சார்ந்த பாகியான் அவர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய டைட்டிலில் வந்து எது வந்து தப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா மட்ட விலாசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து விசித்திர சிட்டன், நெக்ஸ்ட்டு சித்திரக்கார புலி, இது 3மே வந்து சொல்லுவோம். வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலாம் மகேந்திரவர்மனை சொல்ல மாட்டோம், அவங்க பையனான முதலாம் நரசிம்மவர்மனை தான் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் வந்து மகாபலிபுரம் வந்து எந்த ஆண்டு வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1984. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பல்லவர் கட்டடக்கலையில் வந்து பார்த்தோம்னா ஒற்றைக்கல் ரதங்கள், அது மட்டும் இல்லாமல் சிற்ப மண்டபங்கள், இது எல்லாமே வந்து யாருடைய பாணி அப்படின்னு கேட்டோம்னா மாமல்லன். அதாவது மாமல்லன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வாடாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலாம் நரசிம்மவர்மனை சொல்லுவோம். ஓகேங்களா, அவருடைய காலத்து பாணி தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒற்றைக்கல் ரதங்கள், அதுக்கப்புறமா சிற்ப மண்டபங்கள் எல்லாமே வந்து சொல்லலாம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா சாளுக்கிய அரசரான 2ஆம் புலிகேசி அவருடைய அவையில் இருக்கக்கூடிய ரவிகீர்த்தி அவரால் எந்த லாங்குவேஜில் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரவிகீர்த்தி வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து பார்த்தோம்னா கல்வெட்டை வந்து எழுதியிருப்பார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்வு செய்க. எல்லோரா வந்து பார்த்தோம்னா ராஷ்டிரகூடர்கள், அது கரெக்டு. மாமல்லபுரம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பார், அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எலஃபேண்டா குகைகள் வந்து அசோகர், அது வந்து ஒரு தவறான இணை. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அமோகவர்ஷர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கவிராஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அந்த கவிராஜ மார்க்கம் வந்து ஒரு எந்த மொழியோட முதல் கவிதை நூல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அது வந்து கன்னட மொழியோட முதல் கவிதை நூல் தான் வந்து கவிராஜ மார்க்கம். நெக்ஸ்ட்டு வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து யாரால் வந்து சமணத்திலேருந்து சைவத்துக்கு வந்து மாற்றியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஃபஸ்ட்டு சமணத்தில் இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து அவர் சைவ மதத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிருப்பார். அதுக்கான காரணம் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அவர்கள் தான், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆனால் இதுவே வந்து திருநாவுக்கரசர் வந்து யாரால் வந்து சைவத்துக்கு மாட்டினாங்க அப்படின்னா இவங்களுடைய சிஸ்டரான திலகடி அவர் தான் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார் சைவத்துக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா அரிகேசரி அந்த பாண்டிய மன்னனை வந்து யார் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சைவத்திற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா
திருநாவுக்கரசர். அப்போது பல்லவ மன்னன் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர், பாண்டிய மன்னன்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா முதலாம் நரசிம்மவர்மனை வந்து நம்ம வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ அவரோட படைத்தளபதி வந்து பரஞ்சோடி, இவருடைய தலைமையில் தான் வந்து வாதாபி நோக்கி வந்து பார்த்தோம்னா படை போயிட்டு அங்கே வெற்றி பெற்றும் வருவாங்க. அதற்கு பின் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பரஞ்சோடி அவர் வந்து மனமாற்றம் அடைவார். மனமாற்றம் அடைந்ததை வந்து கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய புராணம் தான் வந்து பார்த்தோம்னா 63 நாயன்மார்கள் பற்றி வந்து சொல்லுது. அப்போ பெரிய புராணத்தில் தான் வந்து பார்த்தோம்னா பரஞ்சோடி பற்றியும் வந்து ஒரு கருத்து வந்து இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுக. தண்டி வந்து பார்த்தோம்னா தசகுமர சரித்திரம், அது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிருதா அர்ஜுனியம் வந்து பார்த்தோம்னா பாரவி, அதுவும் வந்து கரெக்டு தான். அமோக வருஷர் வந்து கவிராஜ மார்க்கம், அதுவும் வந்து கரெக்டு தான். ரவி கீர்த்தி வந்து பாரத வெண்பா, அதுதான் வந்து தவறானது. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ராஷ்டிரகூட அரசரில் வந்து யார் வந்து தலை சிறந்த அரசர் அப்படின்னா அமோக வருஷர், அவர் தான் வந்து தலை சிறந்த அரசர். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எலஃபேண்டா தீவுக்கு வந்து பார்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு வந்து எலஃபேண்டா தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து யானை உருவத்தில் இருந்ததுனால எந்த ஐரோப்பியர் வந்து பார்த்தோம்னா எலஃபேண்டா தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேரிட்டிருப்பாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ், அவங்க தான் வந்து பார்த்தோம்னா எலஃபேண்டா தீவுக்கு வந்து பேரிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்வெடுக. தன்வந்திரி வந்து மருத்துவர், அது வந்து கரெக்டு தான். காளிதாச சமஸ்கிருத புலவர், அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசேனர் வந்து அகராதி ஆசிரியர், அது வந்து தவறானது. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். தவறான இணை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாய வித்தைக்காரர், அது வந்து கரெக்ட் தான். 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பேரில் வந்து தவறானது தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா சமுத்திரகுப்தரை தான் சொல்லுவோம். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு யாருடைய அவையில் வந்து நவரத்னங்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா வந்து 2ஆம் சந்திரகுப்தர், அவருடைய அவையில் தான் வந்து பார்த்தோம்னா நவரத்னங்கள் எல்லாமே வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து இலங்கையை சார்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்ற பௌத்த அரசர் வந்து எந்த குப்த அரசருடைய சமகாலத்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேகவர்மனும் சமுத்திரகுப்தரும் வந்து ஒரே காலத்தை சார்ந்தவர்கள். அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து துளுவ வம்சத்தோட அரசர்களில் மிகவும் போற்றுதலுக்குரிய அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அவர்கள் தான் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது இது கேட்கலாம், கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த வம்சம் அப்படின்னு கேட்டால் துளு வம்சம். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய மிக ஃபேமஸான ஒரு அரசர் யாருன்னு கேட்டாலும் கிருஷ்ணதேவராயர். அப்போ இதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாமனி அரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாமன் ஷா அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா பாமனி அரசை வந்து நிறுவியிருப்பார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தவறான இணை கிருஷ்ணதேவராய. ஓகேவா? கிருஷ்ணதேவராயனா அஷ்டதிக்கஜம், அது கரெக்டு. பிரதாபருத்ரர் வந்து ஒரிசாவின் ஆட்சியாளர், அதுவும் கரெக்டு தான். விஜயநகர் அப்படின்னா வெற்றியோட நகர் தான் வந்து விஜயநகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தலைக்கோட்டை போர் வந்து பார்த்தோம்னா 1555 1565. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இரு சகோதரர்கள், அதாவது புக்கர் மற்றும் அரிகரர், 2 பேருமே சேர்ந்து எந்த ஒரு அதாவது அரசை வந்து நிறுவியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாமனி சுல்தான் வந்து பாமன் ஷா வந்து நிறுவியிருப்பார். விஜயநகரை தான் வந்து இவங்க 2 பேரும் நிறுவியிருப்பாங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா விஜயநகரம், ஆப்ஷன் பி. கிழக்கு கர்நாடகாவில் எந்த நதியோட கரையில் வந்து விஜயநகரம் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. துங்கபத்ரா, அதோட கரையில் தான் வந்து விஜயநகரம்னா வெற்றியோட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து துங்கபத்ராவோட கரையில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விஜயநகரத்திலோட கட்டட தூண்களில் வந்து பெரும்பாலும் எந்த அனிமல் இருக்கும் அப்படின்னா குதிரை தான் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இந்த குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த பேரரசு வந்து வராகன் அப்படின்ற பேரில் வந்து நாணயங்கள் காயின்ஸ் எல்லாம் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போது விஜயநகரம் அவங்களோட விஜயநகர பேரரசு தான் வந்து பார்த்தோம்னா வராகன் அப்படின்ற பேரில் வந்து காயின்ஸ்லாம் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து அப்புறமா வந்து முகல்ஸை வந்து யார் தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா பாபர் தான் வந்து 1526 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் அந்த டைனாசிட்டியை. ஷெர்ஷா சூரி வந்து யாருடைய அரண்மனையை வந்து அழித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஷெர்ஷா சூரி வந்து இமாயுனோட அரண்மனையை தான் வந்து அவர் வந்து அழிச்சிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா பாபருக்கு அப்புறமா இமாயுன் வருவார். அதுக்கப்புறமா நடுவில் வந்து சூரிய வம்சம் வரும். திருப்பியும் வந்து ஷெர்ஷா வந்து என்ன பண்ணுவார்னா இறந்துருவார். அதனால் வந்து இமாயுன் வந்து திருப்பியும் வந்து அரசை வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஆண்டுலேயே வந்து அவர் இறந்துருவார். அதுக்கப்புறமா அடுத்து வந்து பார்த்தோம்னா அக்பர் வருவார். ஓகேங்களா. அப்போ ஷெர்ஷானாலே யாருடைய அரண்மனையை அழித்தார் அப்படின்னாலே இமாயுன் தான். நெக்ஸ்ட்டு மன்சப்தாரி முறையை வந்து யார் அறிமுகம் செஞ்சுருப்பாருன்னா அக்பர் அவர் தான் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். இந்தியாவில் வந்து பாரசீக கட்டிட முறையை வந்து யார் வந்து அறிமுகம் படுத்தியிருப்பார் அப்படின்னா பாபர் தான் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்புறமா வந்து முகல்ஸில் யார் வந்து கடைசி ஒரு மாமன்னன் அப்படின்னு கேட்டோம்னா அவுரங்கசீப் தான். ஏன்னா அவுரங்கசீப்புக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வந்து படிப்படியாக வந்து சரிய தொடங்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 1857 வந்து பார்த்தோம்னா இரண்டாம் பகதூர் ஷா வந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சிறு அரசராக தான் இருப்பார். இவர் வந்து செங்கோட்டையில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் செய்வாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பெருங்கிளர்ச்சி நடக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்துவாங்க. இதோட வந்து பார்த்தோம்னா முடிஞ்சிடும். ஆனால் வந்து ஒரு மாமன்னன் அப்படின்னா யார் மாமன்னர், அதாவது பெரிய நிறைய ஒரு ஏரியா வந்து ரூல் பண்ணி அதே மாதிரி முகல்ஸை வந்து நல்லா இது பண்ண கடைசி யார் அப்படின்னா அவுரங்கசீப். அதோட வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு சின்ன சின்ன அரசர்களாக தான் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு பாபர் வந்து எப்போ வந்து முகல்ஸை வந்து தொடங்கியிருப்பார் முகலாய பேரரசு அப்படின்னா 1526 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடிக்கு எதிராக வந்து போர் செஞ்சு பாபர் வின் பண்ணிவிட்டு முகலாய பேரரசை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு யாருடைய ஆட்சியில் வந்து பார்த்தோம்னா நில வருவாய் நிர்வாகம் வந்து சீரமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருடைய ஆட்சியில் அப்படின்னா அக்பருடைய காலத்தில் தான் வந்து நில வருவாய் நிர்வாகம் எல்லாமே வந்து சீரமைக்கப்பட்டது. சிவாஜியோட ஆசிரியரும் பாதுகாவலர் யார் அப்படின்னா இதுவும் வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் அப்படின்னா தாதாஜி கொண்டேவ். அவர் தான் வந்து பார்த்தோம்னா சிவாஜியோட ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாதுகாவலரும். நெக்ஸ்ட் வந்து டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா மசூதி. ஓகேங்களா. அந்த ஜிம்மா மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னா ஷாஜகான். அவர் தான் வந்து ஜிம்மா மசூதியை வந்து கட்டியிருப்பார். யார் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் ஆட்சி காலத்தில் வந்து அஷ்டபிரதான் அப்படின்ற குழு இருந்தது அப்படின்னா சிவாஜியோட ஆட்சி காலத்தில் தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ நவரத்னம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்த காலத்தில், அஷ்டபிரதான் அப்படின்னா வந்து சிவாஜி காலத்தில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மராட்டிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா சிவாஜி தான் வந்து நிறுவியிருப்பார். கடைசி தவறான இணையை தேர்வெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. 58th கொஸ்டின். பேஷ்வா வந்து பார்த்தோம்னா பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பண்டிட் ராவ் அப்படின்னா வந்து தலைமை அர்ச்சகரை தான் வந்து பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சேனாதிபதி அப்படின்னா வந்து தளபதி. இது எல்லாமே வந்து மராட்டியர் காலத்தில் வந்து இருக்கக்கூடிய பதவிகள். நெக்ஸ்ட் வந்து அமர்த்தியா அப்படின்னா உள்துறை அமைச்சர் இல்லை, நிதித்துறை அமைச்சர் தான் வந்து அமர்த்தியா. அப்போ தவறான இணை கேட்டோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஒரு தவறான இணை. இதோட வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.